ஸ்ரீகாந்த் கருணேஷும் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்டையும் போயிடலாம். இந்த இலவசங்களை கேள்விக்குள்ளாக்குதா பிஜேபி? எதில் ரெண்டு விஷயங்களை இன்னைக்கு எதிர்க்கிறார். ஒன்று வந்து டெல்லியில் மெட்ரோ ரயில் இருக்கக்கூடிய நேரத்தில் இலவச பேருந்து அவசியமா, அது என்வாரன்மெண்ட்டுக்கு எதிரானது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் இந்த இவங்க கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படிங்கிறத வந்து கேள்விக்குள்ளாக்குறார். இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நிதித்துறை அமைச்சர்லேருந்து எல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் சாத்தியப்படுத்த வேண்டியது தானே ஒரு அரசனுடைய கடமை அப்படிங்கிறாரு சமஸ். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த தலைப்பே ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு. எங்களுடைய கட்சியோட பார்வை என்னங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தொடக்கம் முதலே இலவசங்களை பிரதமர் மோடி கண்டித்து வந்திருக்கிறார். இலவசங்கள் என்றால் அவசியமான, ஏன்னா கொரோனா காலத்தில் நாங்களே விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் பணம் கொடுத்தோம், மகளிருக்கு 500 ரூபாய் கொடுத்தோம். ஸோ இது மாதிரியான திட்டங்கள் அவசிய காலங்கள் தவிர்த்து இப்போ ஒரு தொலைக்காட்சி கொடுக்கறது தேவையற்ற இலவசம் நினைக்கிறோம். வளர்ச்சியை நோக்கி இல்லாமல் கவர்ச்சிக்காக கொடுக்கப்படுற இலவசங்களை பாஜக எதிர்க்கிறது. 10 கிலோ அரிசிங்கிறது என்ன அடிப்படையில் இல்லையா, பசிக்காக அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதுதான் ராகுல் காந்தி அறிவிக்கிறார், 10 கிலோ கொடுக்க போறோம்னு இன்னைக்கு அறிவிக்கிறாரு. ஆமா, அதாவது நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அவருடைய சொல்லாடல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க போறோம்னு ஆரம்பிச்சாரு. கடைசியா பேசின கூட்டத்தில் மாதம் அப்படின்னு பேசுறாரு. மாதம் 1 லட்சம் ரூபாய், இப்ப 12 லட்சம் ரூபாய், மாதம் 8500 ரூபாய். நான் தான் அந்த பதிவு இருக்கு, அவர் வாய் தவறி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அவர் உண்மையே அப்படி ஒரு கருத்தாக்கம் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் கடைசியாக பேசினா அது பெரிய வைரலாகி போயிட்டு இருக்கு. மாதம் அப்படின்னா 12 லட்சம் ட்விட்டரில் பெருசாக போகுது. மாதம் 1 லட்சம் அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆண்டுக்கு 1 லட்சம்ங்கிறதே இல்லை இல்லை, அது நான் விட்டுறேன். அது வாய் தவறி தெளிவாக இருக்கிறது. 8500 இருக்கிறது. அவர் தகுதி வாய்ந்த பெண்களுக்குங்கிறாங்க இல்லையா. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தகுதி வறுமை கோட்டுக்கு கீழே இந்திய அரசோட மொத்த நிதி ஆதாரத்துக்கும் இந்த வறுமை கோட்டலுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கும் கொடுக்கப்படுற மொத்த தொகையும் சொல்லப்போனா சொற்ப வித்தியாசத்தில் தான் இருக்கு. அப்ப இந்திய அரசு தான் மொத்த நிதி ஆதாரத்தையும் பெண்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்றால் அரசு எப்படி நடக்கும், ஆட்சி எப்படி நடக்கும், கட்டமைப்பு எப்படி நடக்கும்? அது என்ன எண்ணிக்கைங்கிற ஒரு நம்பர்ஸ்குள்ளே வராம நீங்க எப்படி அந்த அப்படி எப்படி வரும்? இப்போ எத்தனை பெண்களுக்கு கொடுக்க போறாங்கன்ற எண்ணிக்கை வறுமை கோட்டுக்கு கீழே நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா எனக்கு துல்லியமான தரவுகள் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 கோடி பயனாளிகளாவது இருப்பாங்க. 22 கோடி மக்கள் சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோல சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் 25 நான் சொல்றேன், 22 கோடி சொல்லிருக்காங்க. அதுல பாதி பெண்கள் வச்சுக்கலாம், 11 கோடி பெண்கள். சரி, இல்ல குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பெண்ணாவது இருப்பாங்க இல்லையா. ஆமா, 11 கோடி வச்சுக்கோங்க. அதனால அதை விட இன்னொன்னு 22 கோடி குடும்பங்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்க குடும்பங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இல்ல இல்ல, 70 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து நாங்க இவ்வளவு குறைச்சிருக்கோம். அதான் 60 ஆண்டு கால காங்கிரஸ்ல எதுவுமே நடக்கலங்க. ஆமா, 10 ஆண்டு காலமா நாங்க குறைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு இருக்காங்க. அதனால எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு சொல்லாடலும் வந்து மக்களுக்கு எதையாவது இலவசமா கொடுத்து அவங்களை கவர மாட்டோமா, இப்படியாவது நமக்கு ஓட்டு வராதா அப்படிங்கிற ஒரு ஆவல் மிகுதியில தான் ராகுல் காந்தி அவர்களுடைய முயற்சியும் முன்னெடுப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றதுல வந்து ஏன் பிரதமர் வந்து அவர் தன்னுடைய உரையாடல்ல சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து நீங்க வந்து அரசியல் நடத்துறீங்க, உங்களுக்கு இதை தந்துருவோம் அதை தந்துருவோம், வேற எங்கேயும் வாக்கு வராது. அதனால எங்கெங்க இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது தானே தேர்தல் நடைமுறையே. நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல ஒவ்வொரு கட்சிக்கும். பிஜேபி ஒரு வாக்குறுதி கொடுக்குது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சின்னு 2014 சொன்னீங்க. வளர்ச்சி அரசியல் என்பதுதான் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் 100 நாட்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பிரதமர் சொல்றார். 3வது முறையாக 100 நாட்கள், அதுவும் வாக்குறுதி தானே. இந்த மாதிரியாவது நாங்கள் ஏதாவது இலவசம் மக்களுக்கு கவர்ச்சி விளம்பரங்கள் இந்த மாதிரி என்னத்தை சொல்லி நாங்கள் முன்னெடுக்கிறோம்? நாங்கள் நாட்டை முன்னிறுத்தி இந்திய மக்களை உங்களை வந்து பொருளாதாரத்தில் 3வது உயரத்துக்கு கொண்டு போகிறோம், ஒவ்வொரு கட்டமைப்பிலையும் உங்களை வந்து நாங்கள் வந்து முன்னெடுத்துட்டு கொண்டு போகிறோங்கிற மாதிரி நாட்டின் முன்னேற்றத்தை முன்னெடுத்து தான் பாரத பிரதமர் பேசிட்டு இருக்கு. உலகத் தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கும் மிக மிக முக்கியமான தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கும் பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஒரு வலிமையான தலைவராக நம்ம இந்திய தேசத்தை காக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் கேட்கறது கேள்வியே அதுதான், உங்களுக்கு வலிமையான அரசு வேணுமா இல்லாட்டி வலிமை குன்றிய அரசு வேணுமா, உங்களுக்கு கேட்கறது அதுதான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வலிமையான அரசா வலிமையான தலைவரா அதை எப்படி பார்க்கணும், புரிஞ்சுக்கணும்.
இது வலிமையான தலைவரால தானே ஒரு வலிமையான அரசை கொடுக்க முடியும். ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைந்து இருக்கு. அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். வலிமையான அரசு என்பது வலிமையான தலைவரால மட்டுமே அமையும் அப்படிங்கிற பார்வையை சமஸ் ஏற்றுக்கிறாரான்னு நம்ம பேசலாம். பட் உங்க பார்வையை நான் ஏற்றுக்கிறேன். வலிமையான தலைவர் மூலமா தான் ஒரு வலிமையான அரசு அமைய முடியும். கண்டிப்பாக. அதை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் சார் நீங்க வந்து நாட்டினோட வளர்ச்சி 100 நாள் என்ன செய்ய போறோம், இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸா இருக்க வேண்டிய இடத்துல இவங்க வந்து புல்டோசர் அரசியல் ஈடுபடுவாங்கன்னு ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு. அதை எப்படி எடுத்துட்டு போறது? எந்த இடத்தில் காங்கிரஸோ அல்லது சமாஜ்வாதி கட்சியோ ராமர் கோயிலை இடிச்சிருவோன்னு எங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு அச்சத்தை பரப்புரையில் முன்வைக்கிறதுனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிற கேள்வி சேர்ந்தே வருது. நல்ல கேள்வி. அதாவது மிக தெளிவாக நான் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், கொஞ்சம் முன்னாடி அவர் பேசினார் இல்லையா, ராஜஸ்தானில் பேசும்போது சொன்னார் இல்லையா, எருமை மாடுகள் பற்றிய குறிப்புகள், உங்களுடைய தாலி பறிக்கப்படவிடும் என்ற குறிப்புகள், இது எல்லாமே வந்து பொருளற்ற வகையில் பேசலை. அதுலேருந்து நாங்கள் பின்வாங்கவும் இல்லை. அதாவது எதுக்காக அதை சொல்ல வந்ததுக்கான காரணம் என்னென்னா, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும். அதாவது முன்னாடி நான் சொல்லும்போதே சொன்னேன், இந்திய மக்களை பாரத தாயின் புதல்வர்களாக, இந்த நாட்டின் தொன்மை குடிகளாக ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மக்களாக பார்க்குறோம். அவங்களை என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பிரிவு, என்ன வர்க்க பேதங்கள் எல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கறதில்ல, ஒற்றுமையாக பார்க்குறப்ப காங்கிரஸ் கட்சி இன்னும் தன்னுடைய கொள்கையிலேருந்து மாறுபடாமல் அவங்கள வந்து இஸ்லாமியர்களாக, கிறிஸ்தவர்களாக பாகுபாடு, வகுப்புவாதம் பார்க்குறாங்க. அதனால அதனாலதான் அவங்களோட சகோதரி பேசின பிறகு அதாவது நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, காங்கிரஸோட அறிக்கையில பிரதமர் பேசினது, மன்மோகன் சிங் இதற்கு முன்னாடி பிரதமரே நேர்காணல்ல ஒரு விளக்கம் சொல்றாரு. சார், நான் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐ எம் ஷாக்ட் அப்படிங்கிறாரு. நான் யாரை சொன்னேன் அப்படிங்கிறதுல இவங்களாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள்னு நான் இஸ்லாமியர்களை சொல்லல, குறிப்பிட்டு சொல்லலன்னு சொல்றாரு. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதை தாண்டி அவர் வந்து இஸ்லாமியர்களோடு எனக்கு என்ன நெருக்கம் இருந்துச்சு, நட்பு இருந்துச்சு, குஜராத்தில் நான் இருந்தபோது என்ன எல்லாம் சொல்றாரு. இப்ப அவர் சொல்லும் போது அது ஒரு நட்பாக சொல்லக்கூடியது அல்லது வந்து ஒற்றுமைக்கானதாக ஏற்படுது. காங்கிரஸ் தலைவர்களோ இந்தியா கூட்டணி தலைவர்களோ பேசும்போது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னு சொல்றீங்க, அது வந்து மத பிரிவினை அப்படிங்கிறீங்க, அல்லது மைனாரிட்டிஸ் அவங்க அப்பீஸ் பண்றாங்க. அந்த வேறுபாடு அது சரியா இல்லையா சார்? நீங்க பேசும்போது அது வந்து ஒற்றுமைக்கானதாகவும், அவங்க பேசும்போது பிரிவினைக்கானதாகவும் எப்படி அது? நல்ல கேள்வி. அதாவது எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையோ எங்க மூத்த தலைவர்கள் பேசும்போதோ நாங்கள் யாருக்காவது வந்து பெரும்பான்மை மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம், சிறுபான்மை மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம் பிரிச்சு பேசியிருக்கோமா? எங்கேயாவது ஏதாவது சொல்லியிருக்கோமா? நாட்டுக்கு என்ன செய்ய போறோம்? 15% பட்ஜெட்ல சிறுபான்மையினருக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்வதன் மூலமாகவே பெரும்பான்மை ஆதரவு. இல்ல காங்கிரஸ் இந்த மாதிரி பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்கிறது அப்படிங்கறது மட்டும் தான் வெளிப்படுத்துகிறார்கள். சொல்லலையே. என்ன சொல்றாங்க? சொல்றத விமர்சிக்கிறது வேறு. ஆனால் நாங்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னதா சொல்லும் போது அதை நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? இது இப்போ நடக்கிறது வந்து தேர்தல் தானே. தேர்தலில் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி இப்போ பேசுகிறவர் பிரதமர் இல்லை, எங்கள் கட்சியின் தலைவர். எங்கள் கட்சியின் தலைவர். அந்த தலைவர் பேசும்போது எதிர்கட்சியின் எதிர்கால திட்டங்கள் என்ன, அவங்களுடைய இலக்கு என்ன, எதை நோக்கி முன்னேறுகிறார்கள், முன்னோக்கி அது யோசிச்சு அதை அடிக்கிறது தான் அவரோட திறமை. இப்ப நடக்கிறது போர். இது வந்து போர். இந்த போர்ல வந்து எதிரி என்ன செய்ய போற அடுத்த கட்ட நகர்வு சதுரங்கம். தேர்தலை ஏன் போருங்கிற அளவுக்கு கொண்டு போய் அவ்வளவுதான் சதுரங்கம்னு. அதனாலதான் விளையாட்டுக்கு அது சொல்லாடல் நல்லா கவனிச்சுக்கணும். சதுரங்கத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு போர். அப்ப அடுத்த காய் நகர்வு எதிரணியோட வியூகத்தை நாங்கள் உடைக்கிறோம். அவங்க வியூகம் அதே மாதிரி மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட்ங்கறத வெளிப்படுத்துகிறோம். அதைதான் சொல்றாங்க. எங்களோட வியூகமாக அது இல்லாத போது அப்படி ஒரு வியூகம் இருக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி நீங்க உடைக்கிறத அவங்க மறுக்கவே முடியாது. அவங்க தேர்தல் அறிக்கையில 8ஆம் பக்கம் 9ஆம் பக்கம் அவங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றையும் இன்னொரு படிச்சு பார்க்க சொல்லு. எதற்காக அவங்க வந்து ஒவ்வொரு தனியார் சொத்துக்களையும் அவங்களுக்காகனா யாருக்கு? காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக இருக்கிறது. அதான் 8ஆம் பக்கம் 9ஆம் பக்கத்துல நீங்க மைனாரிட்டிகளுக்காக, அதுல மைனாரிட்டிகளுக்கான 8ஆம் பக்கமும் 9 பக்கமும் முழுமையாக அத்தனை ஒரு 23 பாயிண்ட் இருக்கு, ஒரு 9 பாயிண்ட் இருக்கு. அந்த அத்தனை பாயிண்ட்டுமே டைவர்சிட்டி கமிஷன் எதுக்காக உருவாக்க போறீங்க? எதுக்காக கணக்கெடுப்பு நடத்த போறீங்க? எதுக்காக ஒவ்வொரு தனியாருடைய சொத்துக்களையும் கணக்கெடுக்க போறீங்க? ராபின்ஹுட் மாதிரி எல்லாத்தையும் புடிங்க அங்க எல்லாரும் கொடுக்க போறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எப்படி? அதுல ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொல்றாரு சார். நாங்க வந்து அவங்க 20 பேரை கோடீஸ்வரர்களாக ஆக்க
உருவாக்க முயற்சி பண்றாங்க, பல கோடிகள் உருவாக்க முயற்சிக்கிறாங்க, நாங்க கோடிக்கணக்கானவர்களை லட்சாதிபதிகளாக உருவாக்குறதா எங்க இலக்கு அப்படிங்கிறார். அதாவது அதிரஞ்சன் சௌத்ரி இதை போட்டு உடைச்சிட்டாரு. அதாவது அதானி அம்பானி எல்லாம் வந்து எங்களுக்கு காசு கொடுக்கல, காசு கொடுத்தா அவங்கள பத்தி நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி அந்த பேட்டி எடுத்தவரே உங்களை மாதிரி ஒரு நெறியாளர் நடுங்கி போயிட்டாரு. ஆகான்னு சிரிக்கிறார். யோசிச்சு சொல்றீங்களா பையா தாதான்னு கேட்கிறாரு. ஆமா ஆமா எனக்கு காசு கொடுத்தா நான் ஏன் அவங்கள பத்தி பேசுறேன்னு ஒரு காங்கிரஸ் தலைவர், மூத்த தலைவர் பேசுறாரு. அதனால அவங்களுக்கு எல்லாம் அது ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? எந்த நடவடிக்கை? இப்ப இவங்களுக்கு கோடிக்கணக்கில் ட்ரக்ல பணம் போச்சு அப்படின்னா அதெல்லாம் விசாரிக்கலாம்ல. அது ஏன் அதுல எந்த எக்ஸ்போஸ் இல்ல, அதுக்கப்புறம் விசாரணை வரும். எங்க திரும்ப எங்களுடைய மூன்றாவது ஆட்சி அமைந்த உடனே கண்டிப்பாக அதற்கு பிறகு இப்ப வரைக்கும் அந்த கருத்துக்களை பிரதமரோ உள்துறை அமைச்சர் யாருமே முடியும் நினைக்கிறீங்க? இப்ப வந்து தேர்தல் பரப்புரையிலே பேசுறது இல்ல. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு சார். ராகுல் காந்தி ஒரு சேலஞ்ச் வச்சார் சார். அதுக்கு பிறகு உங்ககிட்ட இருந்து அதுக்கான எந்த விதமான எதிர்வினையும் இல்ல, அல்லது அதை அப்படியே கடந்து ஆற்றக்கூடிய காலச்சூழல் இருக்கா நமக்கே தெரியும் படித்தவர்களுக்கு. எதிரணி தேர்தல் பரப்புரையில தானே பண்ண முடியும். தேர்தல் பரப்புரையில வாயில தான் சொல்லாடல் தான் நடக்க முடியும். செயல் வடிவத்துல காட்டுறதுக்கு நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்து கண்டிப்பா எல்லாரும் மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் இருக்காங்க, அல்லது எதிரணி இந்தியா கூட்டணி என்ன வியூகத்தை எடுக்குதோ அதை உடைக்கிறதுக்கான தேவை இருக்கு, அதை தான் செய்யறாரு. கண்டிப்பா. திரு